புதுவையில் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு உயர்த்தப்பட்ட சம்பளத்திற்கான காசோலையை வழங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமி. மாநில அளவிலான பெத்தாங் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பாஜக தலைவர் ராமலிங்கம் பரிசு வழங்கி வாழ்த்து. கோரிமேடு காவலர் மைதானத்தில் நடைபெற்ற விழா ஒன்றில் பங்கேற்ற முதலமைச்சர் ரங்கசாமி ரேஷன் கடை ஊழியர்களுக்கு உயர்த்தப்பட்ட சம்பளத்திற்கான காசோலையை வழங்கினார். புதுச்சேரி அரசு சார்பில் ரேஷன் கடைகள் மூலம் இலவச அரிசி வழங்கி வந்தது. கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் தரமற்ற அரிசி வழங்குவதாக புகார் எழுந்ததை தொடர்ந்து அரிசிக்கு பதிலாக ரேஷன் கார்டுதாரர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக பணம் செலுத்தப்பட்டது. இதன் காரணமாக மாநிலத்தில் ரேஷன் கடைகள் மூடப்பட்டன. இதனால் ரேஷன் கடை ஊழியர்கள் 55 மாதங்களாக வேலை இல்லாமல் இருந்தனர். இந்நிலையில் தற்போது மீண்டும் ரேஷன் கார்டுகளுக்கு இலவச அரிசி வழங்கப்பட்டு வருகிறது. அதனையொட்டி ரேஷன் கடை ஊழியர்கள் தங்களின் அடிப்படை சம்பளத்தை உயர்த்தி வழங்க அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தனர். அதனை ஏற்ற முதலமைச்சர் ரங்கசாமி ரேஷன் கடை ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் ரூபாய் 4500 ரூபாய் 12,000 உயர்த்தி உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து கோரிமேடு காவலர் மைதானத்தில் நேற்று மாலை கான்ஃபெட் சார்பில் நடைபெற்ற விழாவில் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு உயர்த்தப்பட்ட சம்பளத்திற்கான காசோலையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி குருசுக்குப்பத்தில் மாநில அளவிலான பெத்தாங் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் மற்றும் கோப்பைகளை பாஜக தலைவர் வி. பி. ராமலிங்கம் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுவை குருசுக்குப்பத்தில் மாநில அளவிலான பெத்தாங் போட்டிகள் கடந்த 2ஆம் தேதி தொடங்கியது. இதில் 44 கிளப்பைச் சேர்ந்த 366 அணிகள் கலந்து கொண்டன. இதனுடைய இறுதிப் போட்டி குருசுக்குப்பத்தில் உள்ள பெத்தாங் மைதானத்தில் நடைபெற்றது. இறுதிப் போட்டியில் குருசுக்குப்பத்தைச் சேர்ந்த KRW மற்றும் வானரப்பேட்டையைச் சேர்ந்த பிளே பாய்ஸ் ஆகிய 2 அணிகள் மோதின. இதில் குருசுக்குப்பத்தைச் சேர்ந்த KRW அணி வெற்றி பெற்று கோப்பையை தட்டிச் சென்றது. இதில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சி தலைவர் வி. பி. ராமலிங்கம் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் குருசுக்குப்பத்தைச் சேர்ந்த பஞ்சாயத்தார்கள் மற்றும் பெத்தாங் போட்டியின் முன்னாள் விளையாட்டு வீரர்கள் மற்றும் 44 கிளப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் பாஜக மாநில நிர்வாகிகள் சாய் சுதாகர், ஆனந்த கண்ணன், ஆனந்த பாஸ்கர், ராயல் சீனிவாசன் மற்றும் ராஜரூபன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த விழாவில் KRW அணியின் கௌரவ தலைவர் ஏகநாதன் மற்றும் குருசுக்குப்பம் மீனவ பஞ்சாயத்து தலைவர் ஒளி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என இன்று 10வது நாளாக PRTC ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி PRTC ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், நிரந்தர ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழு பரிந்துரையை அமல்படுத்த வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் நேற்று ஊழியர்களிடம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பேரில் ஊழியர்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்றுள்ளதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் PRTC ஊழியர்கள் சங்கம் சார்பில் இதற்கு மறுப்பு தெரிவித்து போராட்டம் வாபஸ் பெறவில்லை, கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தொடர்ந்து போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இன்று 10வது நாளாக ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எய்ம்ஸ் மருத்துவமனையில் சேர்ந்த புதுச்சேரி செவிலிய மாணவர்கள் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் முன்னிலையில் கவர்னர் கைலாஷ்நாதனை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலத்திலிருந்து 21 மாணவர்கள் எய்ம்ஸ் மருத்துவமனையில் செவிலியர் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அவர்களுக்கு சான்றிதழ் பெறுவதிலும் சான்றிதழ் சரிபார்ப்பிலும் சில குளறுபடிகள் காரணமாக இவர்களுடைய செவிலியர் நியமன உத்தரவு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதனையடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கத்திடம் நேரில் சந்தித்து முறையிட்டனர். இதையடுத்து பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் கவர்னர் கைலாஷ்நாதனிடம் இது தொடர்பாக தெரிவித்திருந்தார். இதனை ஏற்று கவர்னர் துரித நடவடிக்கையின் மூலம் மாணவர்கள் அனைவருக்கும் சென்ற வாரம் நியமன உத்தரவு வழங்க ஏற்பாடு செய்தார். அதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் முன்னிலையில் நேற்று கவர்னர் மாளிகையில் கவர்னரை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்த நாள் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள நவீன மீன் அங்காடி அருகில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிறுவனரும் முதலமைச்சருமான ரங்கசாமியின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு பாண்லே நிறுவனத்தின் மறைந்த முன்னாள் இயக்குநர் நவநீத கண்ணனின் மகனும் மறைந்த முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் நடராஜனின் மருமகனும் ஆகிய தொழிலதிபர் கார்த்திகேயன், அவரது மனைவி முன்னாள் கவுன்சிலர் கலைவாணி ஆகியோரின் உத்தரவின் பேரில் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள நவீன மீன் அங்காடி அருகில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பூத்துறையில் உள்ள மனநல காப்பகத்தில் உள்ள 50 நபர்களுக்கும் உணவுகள் வழங்கி கொண்டாடினர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை
சக்சியாஸ் ஃபுட்ஸ் ஊழியர்கள் மற்றும் குடும்பத்தினர் செய்திருந்தனர். மாநில அளவிலான வங்கியாளர்கள் குழுமம் சார்பில் நடைபெற்ற சிறப்பு முகாமில் பயனாளிகளுக்கு விபத்து காப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டது. இந்திய அரசு நிதி சேவைகள் துறை சார்பில் ஊரக நிலைகளில் நிதி உள்ளடக்கத்தை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மாநில அளவிலான வங்கியாளர்கள் குழுமம் சார்பில் வில்லியனூர் தனியார் மகாலில் சிறப்பு முகாம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ரிசர்வ் வங்கியின் நிர்வாக இயக்குநர் கேசவன் ராமச்சந்திரன் தலைமை தாங்கினார். பொது மேலாளர் ராஜ்குமார், இந்தியன் வங்கி நிர்வாக இயக்குநர் ஷிவ் பத்ரவ் சிங் முன்னிலை வகித்தார். பொது மேலாளர் சந்திரசேகரன், கள பொது மேலாளர் பத்மாவதி, சப் கலெக்டர் குமரன் மற்றும் வங்கி அதிகாரிகள் கலந்து கொண்டனர். முகாமில் பிரதமர் ஜன்தன் யோஜனா, பீமா யோஜனா, அட்டல் பென்ஷன் யோஜனா போன்ற முக்கிய நிதி நலத்திட்டங்கள் மற்றும் விபத்தில் இறந்தவர்களின் வாரிசுதாரர்களுக்கு விபத்து காப்பீட்டுத் தொகை பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டன. கணக்குகளுக்கான வாரிசு நியமனம், உரிமை கோரா வைப்பு தொகைகள், டிஜிட்டல் மோசடிகள் குறித்தும் புகார் மற்றும் தீர்வு முறைகள் பற்றியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் முருகராஜ் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமியின் 75வது பிறந்தநாள் விழா மாநிலம் முழுவதும் பவள விழாவாக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, தொகுதி தலைவர் முருகராஜ் ஆகியோர் தலைமையில் தொகுதி முழுவதிலும் பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் தேங்காய் திட்டு, முருங்கம்பாக்கம், அரியாங்குப்பம் மேற்கு மற்றும் கிழக்கு பஞ்சாயத்து, காக்கையந்தோப்பு, வீராம்பட்டினம் உள்ளிட்ட பஞ்சாயத்துகளில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தேங்காய் திட்டு பஞ்சாயத்து தலைவர் குமரவேல், முருங்கம்பாக்கம் பஞ்சாயத்து தலைவர் கிருஷ்ணராஜ், அரியாங்குப்பம் மேற்கு பஞ்சாயத்து தலைவர் தண்டபாணி, கிழக்கு பஞ்சாயத்து தலைவர் அன்பழகன், காக்கையந்தோப்பு பஞ்சாயத்து தலைவர் ஹரிகிருஷ்ணன், வீராம்பட்டினம் பஞ்சாயத்து பரசுராமன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஏராளமான என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வீராம்பட்டினம் செங்கலிரம்மன் ஆலய தேர் திருவிழாவை முன்னிட்டு அரியாங்குப்பம் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் முன்னிலையில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றான வீராம்பட்டினம் தேர் திருவிழா ஆண்டுதோறும் விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அதனை முன்னிட்டு இவ்வாண்டு நடைபெறவுள்ள தேர் திருவிழாவின் பாதுகாப்பு மற்றும் அத்தியாவசிய ஏற்பாடுகள் குறித்த கலந்தாய்வு கூட்டம் அரியாங்குப்பம் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், காவல் கண்காணிப்பாளர் பக்தவச்சலம், காவல் ஆய்வாளர் ஆறுமுகம், கண்ணன், சுகாதாரத்துறை மருத்துவர் தாரணி, ஆலய நிர்வாக அதிகாரி சுரேஷ் மற்றும் வீராம்பட்டினம் மக்கள் குழு தலைவர் விஸ்வநாதன், திருப்பணிக்குழு தலைவர் மகாலிங்கம் உள்ளிட்ட கிராம பஞ்சாயத்து நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் நாளை முதல் துவங்க இருக்கும் பிரம்மோற்சவ தேர் திருவிழா எதிர்வரும் 22ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதில் முக்கிய விழாவான தேர் திருவிழா 15ஆம் தேதி மிக விமர்சையாக நடைபெற உள்ளது. இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி தலைவர்கள் என பலர் கலந்து கொள்கின்றனர். பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் இத்தேர் திருவிழாவில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் காரணமாக இப்பகுதியில் சிசிடிவி கேமரா பொருத்துதல், கடற்கரை பகுதியில் லைஃப் கார்டுடன் நீச்சல் வீரர்களை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்துதல், சுகாதாரத்துறை சார்பில் மருத்துவ ஏற்பாடுகள், ஆம்புலன்ஸ் வாகனம், தீயணைப்பு வாகனம் உள்ளிட்ட அவசர நிலை வாகனங்கள் தயார் நிலையில் வைத்திருத்தல், மேலும் அசம்பாவிதங்கள் ஏதும் நடைபெறாமல் இருக்க கூடுதல் காவலர்களை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்துதல், போக்குவரத்து மாற்றம் உள்ளிட்ட பல செயல்படுத்தப்பட உள்ள பாதுகாப்பு மற்றும் அத்தியாவசிய சேவைகள் குறித்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. முதலியார்பேட்டை என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முதல்வர் ரங்கசாமியின் பிறந்தநாள் விழா இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்த நாளை முன்னிட்டு அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் சார்பாக முதலியார்பேட்டை கடலூர் சாலை தபால் அலுவலகம் எதிரில் பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி தலைவர் ஜி.ஆர். வீரபத்ரன், தொகுதி செயலாளர்கள் மஞ்சினி, சுரேஷ், பொருளாளர் ராமலிங்கம், இணை செயலாளர்கள் காத்தவராயன், ராமதாஸ், வார்டு தலைவர் கணேசன் மற்றும் மாநில வழக்கறிஞர் அணி தலைவர் குமரன், ஓபிசி அணி மாநில தலைவர் ரவி, கிழக்கு மாவட்ட தலைவர் பாஸ்கர், தலைவர்கள், மாநில பொதுக்குழு உறுப்பினர் முருகன் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் என்ஆர் ஆதரவாளர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சி அனைத்தையும் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி பொதுச் செயலாளர் சஞ்சய் சிறந்த முறையில் ஏற்பாடு செய்திருந்தார். புதுச்சேரியில் மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் கோவில் பிரம்மோற்சவ ஊஞ்சல் உற்சவத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலையில் 125 ஆண்டுகள் பழமையான
மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் கோவில் ஆடி மாத பிரம்மோற்சவ ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு கோவிலை சுற்றி வலம் கொண்டு வரப்பட்டு ஊஞ்சலில் அமர வைக்கப்பட்டது. தொடர்ந்து அம்மன் ஊஞ்சலில் முன்னும் பின்னும் அசைந்தாடியபடி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்களுக்கு திமுக சார்பில் அன்னதானம் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜே.ஜே. நகர் பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா 800 நபர்களுக்கு ஹாட் பாக்ஸ் வழங்கினார். உழவர்கரை சட்டமன்ற பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா தனது சொந்த செலவில் தொகுதியில் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக ஜே.ஜே. நகர் 6வது, 7வது, 8வது மற்றும் 9வது தெரு ஆகிய பகுதிகளில் உள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யாவின் மக்கள் சேவைக்கு பாராட்டு விழா நடத்தினர். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய லாவண்யா, நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடப் போவதாக கூறினார். பின்னர், எனக்கு மகன் இல்லை, என்னை உங்களது குடும்பத்தில் ஒருவராக நினைத்து வாய்ப்பு தாருங்கள். எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் தொகுதி மக்களின் அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து கொடுப்பேன் என்றும், எனக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றாலும் மக்கள் பணியை செய்வேன் என்றும் மனமுருகி பேசினார். இதனைத் தொடர்ந்து கொட்டு மழையிலும் கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கும் மற்றும் மழையின் காரணமாக கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாத பெண்களுக்கும் நலத்திட்ட உதவிகளாக சுமார் 800க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு ஹாட் பாக்ஸினை வீடு வீடாக சென்று நேரடியாக வழங்கினார். மேலும் பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகளை கேட்டறிந்தார். மேலும் பொதுமக்கள் பல்வேறு இடங்களில் இந்த முறை உங்களுக்குத்தான் எங்கள் ஆதரவு என்றும் பேசியது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சர் பிறந்தநாள் கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பரிசு கோப்பைகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு கான்பெட் சார்பில் 17 வயதிற்குட்பட்ட பள்ளி மாணவர்களுக்கு இடையேயான கால்பந்து போட்டி கடந்த 25ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை கோரிமேடு காவலர் மைதானத்தில் நடைபெற்றது. ஆண்கள் பிரிவில் 11 அணிகள் கலந்து கொண்டன. இதில் காராமணிக்குப்பம் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியும் பெத்தி செமினார் பள்ளியும் இறுதிப் போட்டியில் மோதின. இதில் 1-0 என்ற கோல் கணக்கில் ஜீவானந்தம் பள்ளி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை வென்றது. பெண்கள் பிரிவில் 4 அணிகள் கலந்து கொண்டன. இதில் இறுதிப் போட்டியில் நெட்டப்பாக்கம் கம்பன் அரசு பள்ளியும் கல்மண்டபம் தியாகராஜ அரசு பள்ளியும் மோதின. இதில் 3-0 என்ற கோல் கணக்கில் கம்பன் அரசு பள்ளி அணி வெற்றி பெற்ற சாம்பியன் பட்டம் பெற்றது. வெற்றி பெற்ற அணிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பரிசு கோப்பையை, சான்றிதழ்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் ஏ.கே.டி. ஆறுமுகம் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உப்பளத்தில் கனமழையால் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்ட நிலையில் அதிகாரிகளை உடனே வரவழைத்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி சரி செய்தார். உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பெரியப்பள்ளி பகுதி முல்லா வீதியில் உள்ள 15 வீடுகளில் பெய்த கனமழையால் மின் துண்டிப்பு ஏற்பட்டது. இதனால் அவதிப்பட்ட பொதுமக்கள் உடனடியாக இந்த பிரச்சனையை தீர்க்குமாறு அலைபேசி மூலம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடிக்கு தகவல் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி சம்பவ இடத்தை ஆய்வு செய்தார். பின்னர் மின்துறையின் இளநிலை பொறியாளர் சண்முகத்தை வரவழைத்து அதிகாரியுடன் இணைந்து உடனடி பழுது செய்யும் பணியை தொடங்கி வைத்தார். மேலும் மீரா பள்ளிவாசலில் குவிந்து கிடந்த குப்பைகளையும் அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்நிகழ்வின் போது தொகுதி துணை செயலாளர் நிஜார், மாநில பிரதிநிதி கணேசன், கிளை செயலாளர் ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு புனித வெண்ணீர்ப்பு அன்னை ஆலயத்தின் 174ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் பழமை வாய்ந்த புனித வெண்ணீர்ப்பு அன்னை ஆலயம் உள்ளது. ஆண்டுதோறும் இந்த ஆலயத்தில் ஆண்டு பெருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு 174ஆம் ஆண்டு பெருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக ஆலயத்தில் பங்கு தந்தை குழந்தைசாமி தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆண்டு பெருவிழா கொடிக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு ஆலய கொடிமரத்தில் ஏற்றப்பட்டு ஆண்டு பெருவிழா வெகு விமரிசையாக தொடங்கியது. இதில் அப்பகுதி மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளில் இருந்து திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு கிறிஸ்தவ பாடல்களை பாடியவாறு ஜெபித்துக் கொண்டும் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து விழா நாட்களில் நாள்தோறும் சிறிய தேர்பவனி நடத்தப்பட உள்ளது. அதேபோல் காலை மாலை இருவேளையும் சிறப்பு திருப்பலியும் நடைபெறும். விழாவின் முக்கிய நிகழ்வான சிறப்பு தேர்பவனி வருகின்ற 15ஆம் தேதி மாலை நடைபெற உள்ளது. இந்த ஆண்டு பெருவிழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய இறை மக்கள் சிறப்பாக செய்துள்ளனர். வைத்தி கண்ணியம்மாள் அறக்கட்டளை சார்பில் அன்னை வைத்தி கண்ணியம்மாள் பிறந்தநாள் விழா அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி வைத்தி கண்ணியம்மாள் அறக்கட்டளை சார்பில் அன்னை வைத்தி கண்ணியம்மாள் பிறந்தநாள் விழா மணக்குள விநாயகர் கோவிலில் அபிஷேகம் செய்து பின் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கி கொண்டாடப்பட்டது. பின்னர் புதுச்சேரி காமாட்சியம்மன் கோவில் வீதியில் உள்ள வீட்டின் வளாகத்தில்
அறக்கட்டளை தலைவர் நல்லாசிரியர் வைத்திய கஸ்தூரி மற்றும் வைத்திய அரவிந்தராஜா ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இவ்விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவோணை ஸ்ரீ பழனி மாரியம்மன் ஆலய சடல் பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற சேசவாகன உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருவோணை பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பழனி மாரியம்மன் ஆலய சடல் பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக கடந்த 30ஆம் தேதி புதன்கிழமை இரவு விக்னேஸ்வர பூஜையும், வியாழக்கிழமை மதியம் சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும், சுவாமி கொடியேற்றுதல் நிகழ்வும், இரவு சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கடந்த 3 நாட்களாக சுவாமிக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் மற்றும் உற்சவர் வீதி உலா நடைபெற்று வந்த நிலையில் கடந்த 3ஆம் தேதி இரவு ஸ்ரீ பழனி மாரியம்மன் விசேஷ சேஷ வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மன் அருளை பெற்றுச் சென்றனர். இதனைத் தொடர்ந்து ஆலய உட்புறத்தில் மாடவீதி விழாவினை தொடர்ந்து கிராமத்தின் முக்கிய வீதிகளின் வழியாக நகர்வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். உருளையன்பேட்டை ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் மஞ்சள் நீர் உற்சவத்தில் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழா 27ஆம் ஆண்டாக வெகு சிறப்பாக நடைபெற்றது. இன்று 10ஆம் நாள் திருவிழாவில் ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் மஞ்சள் நீர் உற்சவத்தில் அம்மன் வீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி, வசந்தி நேரு, மனிதநேய மக்கள் சேவை இயக்க பொதுச் செயலாளர் விநாயகம், முத்துரத்ன அரங்கம் மேல்நிலைப்பள்ளி தாளாளர் கராத்தே சுந்தரராஜன், மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞர் அணி தலைவர் ரகு என்கின்ற ரகோத்தமன் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இவ்விழாவில் திருக்கோவில் நிர்வாகிகளும் அப்பகுதி ஊர் முக்கிய பெரியோர்களும் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும் நிர்வாகிகளும் மகளிர் மற்றும் இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் மஞ்சள் நீர் உற்சவத்தில் ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் வீதி உலா விழாவின் உபயதாரர் தினேஷ் கீர்த்தி குடும்பத்தினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி குயவர்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலய ஆடி மாத 7ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. புதுச்சேரி குயவர்பாளையம் செல்லபெருமாள் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலய ஆடி மாத 7ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா இன்று மகா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மன் மற்றும் பால விநாயகருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் வீதி உலா வரும் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், ஆலய அர்ச்சகர்கள், இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர். நோனாங்குப்பம் எல்லைமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றிருந்தனர். அரியாங்குப்பம் கொம்யூன் நோனாங்குப்பம் புது காலனியில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ எல்லைமுத்து மாரியம்மன் ஆலய 47ஆம் ஆண்டு சடல் திருவிழா உற்சவத்தை முன்னிட்டு 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து பால்குடம் எடுக்கும் பக்தர்கள் குளக்கரைக்கு சென்று பூங்கரகம் அலங்கரித்து தீபாராதனை காண்பிக்கப்பட்ட பால்குடம் எடுக்கும் பக்தர்கள் கரகத்துடன் பின்தொடர்ந்து முக்கிய வீதிகளின் வளம் வந்து ஆலயத்தில் அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு தங்கள் நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். இதற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர், ஆலய அறங்காவலர் குழுவினர், இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். முக்கிய நிகழ்வான பார்சாகை வார்த்தல் மற்றும் செடல் உற்சவம் வருகின்ற வெள்ளிக்கிழமை நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. முருங்கம்பாக்கம் மணத்தாம்பாளையத்தம்மன் ஆலய கொடியேற்று நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுவை வெளியனூர் சாலை முருங்கம்பாக்கம் பீட் பகுதியில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு மணத்தாம்பாளையத்தம்மன் ஆலய 8ஆம் ஆண்டு மகோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் மூலவர் அம்மன் மற்றும் தேவதைகளுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து சங்கராபரணி ஆற்றங்கரைக்கு சென்று பூங்கரகம் அலங்கரித்து வீதி உலா வந்து ஆலயத்தில் அம்மனுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு கொடிமரத்திற்கு அபிஷேகம் செய்து கொடிமரம், திருசூலம், பரிவார தெய்வங்கள் மற்றும் மூலவர் ஆகியவற்றிற்கு காப்பு கட்டி கொடியேற்றி மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சாகை பார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு ஆலய நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் சார்பில் பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற சாகை பார்த்தல் நிகழ்ச்சியை முன்னாள் சேர்மன் ஆனந்தன் தொடங்கி வைத்தார். இதில் திரளான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், தலைவர் ரகு, செயலாளர் ஐயனார், பொருளாளர் கருணாநிதி, உறுப்பினர்கள் புகழேந்தி, பாபு, முத்துக்குமரன், சுரேந்தர் ஆகிய அர்ச்சகர்கள், முனிராஜ், மணி மற்றும் கிராம மக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர்.
முத்து கோல்டோஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் ஒரு கிராம் 9380 ரூபாய், வெள்ளி ஒரு கிராம் 123 ரூபாய். புதுவையில் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு உயர்த்தப்பட்ட சம்பளத்திற்கான காசோலையை வழங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமி. மாநில அளவிலான பெத்தாங் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பாஜக தலைவர் ராமலிங்கம் பரிசு வழங்கி வாழ்த்து. கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு முதல்வர் ரங்கசாமி பரிசு கோப்பை வழங்கி பாராட்டு.